காலையில் 4:30 மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4:30 மணிக்கு அலாரம் வச்சு படுத்தேன். ஆனால் 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போடா 4:30 மணி அலாரம் அடிக்கும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேசி தான், ஆனால் எனக்கு வந்து டைமிங் சொல்லிட்டாக்கா நான் பஞ்சுவலாக இருக்கிறேன். அந்த டைமில் நான் ரெடி ஆகிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கெல்லாம் நான் ரெடியானேன். பட் நாங்கள் இங்கேருந்து போனதே அரௌண்ட் ஒரு 7:30 கிட்ட ஆகிடுச்சு. மாலெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்குள்ளே 9:30 கிட்ட வந்துடுச்சு. மாலைங்க எழுந்த உடனே காலையில் எல்லா செட்டப்பும் நைட் பண்ணி வச்சுக்கிட்டனால எந்த வேலையும் இல்லை. எழுந்து குளிச்சுட்டு வளையல் கம்பலெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இதெல்லாம் நைட்டு பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரமான ஆச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வாசலெல்லாம் கோலம் என்கண்ணே என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக கோலம்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பார் முழுசாக ஓம் சக்தியாக மாறின ஆர்த்தியை பாருன்ற மாதிரி தான் காலையில் நல்லா மங்களகரமாக போயிட்டு மாலை போட்டுட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு குட் ஃபீலுங்க அது. இன்னும் அந்த சாமியை போய் பார்க்கும்போது என் கண்ணில் என்னத்துக்கு தான் தண்ணி வருதுன்னு தெரியாது, அப்படி வரும். ஸோ இன்றைக்கி ஒரு பொழுது தான் இருக்க சொன்னாங்க. மத்தியானம் தான் சாப்பிடணுன்னால கொஞ்சமாக காலையில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு இந்த டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ